ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் அன்புடன் மலர். நம்ம சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டிலேயே எப்படி வெண்ணெயும் நெய்யும் எடுக்கலான்னு பார்க்க போகிறோம். நான் பாலை காய்ச்சி நல்லா ஆற வச்சுருக்கிறேன். பால் ஆடை நல்லா விழுந்துருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஒரு கண்டெய்னரில் அதை நம்ம சேர்த்து வைக்கணும். இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே 1 வீக்காக பால் ஆடை சேர்த்துட்டே இருக்கிறேன். இது மேலேயே நம்ம எடுத்து இதை போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி அழகாக வந்துடும். இதை எடுத்து ஜஸ்ட் இந்த கண்டெய்னரில் போட்டுடணும், அவ்வளோதான். எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் இது மேலே கொஞ்சம் தயிர், அதாவது உரமோர்னு சொல்லுவாங்க, கர்டு, இதை இப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சிடணும். நாளைக்கு இதே மாதிரி திரும்ப அந்த பால் ஆடை எடுத்து இது மேலே போட்டு திரும்ப அது கூடயே கொஞ்சம் தயிர் ஊற்றி வச்சுருந்தேன். இதை இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல் ஆகிடுச்சு. இது 1 வீக் 10 days ஆச்சு இதை கலெக்ட் பண்ணி. இந்த மாதிரி இன்னும் 2 கண்டெய்னரில் நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம தயிர் ஜஸ்ட் ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கோம். அதனால் அது புளிச்சிருக்காது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ இது கூட கொஞ்சம் தயிர் ஊற்றி புளிச்சிரும். ஏற்கனவே நம்ம தயிர் ஊற்றி தான் வச்சுருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதை பட்டர் எடுக்க போகிறோம். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, இந்த மிக்ஸி ஜாரில் அந்த ஆடையை எடுத்து போட்டுக்கிறேன். அது கூட நான் ஐஸ் வாட்டர் ஊற்றுறேன். ஐஸ் வாட்டர் ஊற்றி நம்ம அடித்தோன்னா தான் பட்டர் சீக்கிரம் கொண்டான டக்குன்னு வந்துடும். இப்போ பார்க்கலாம் அது பட்டர் வந்துடுச்சான்னு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடிக்கணும். பாருங்கள், அருமையாக பட்டர் வந்துடுச்சு. சிம்பிள், இவ்வளோ தான். இப்போ இதை நல்லா பட்டர் வந்துடுச்சு. ஒரு வெசல் எடுத்து நம்ம போட்டுடலாம். இப்போ அடுத்தாப்பில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இது மிக்சியில் இருக்கிற அதே ஐஸ் வாட்டருக்குள்ளே நம்ம திரும்ப இன்னும் ஆடை எடுத்து போட்டுக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றிக்குவோம். இப்படி நீங்கள் எடுத்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கே அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலையாக தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் பட்டர் எடுத்தாச்சு. இவ்வளோ பட்டர் வந்துச்சு. இப்போ இந்த பட்டரை நெய்யாக்க போகிறோம். இந்த பட்டரை இப்படியே வச்சுட்டு போகிறோம். இப்போ பட்டராகவே இது எடுத்துக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்த பட்டரை எப்படி நெய்யாக்கலாம், அப்படியே பட்டரை குக்கரில் வச்சு அப்படியே மெல்ட் பண்ண வேண்டியதான். ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். பாருங்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் ஒரு 10 days ஒன்ஸோ வீக்லி ஒன்ஸோ இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு பட்டர் வேணுனாலும் பட்டராக எடுத்துக்கலாம். இல்லை இப்படி நெய்யாக காய்க்கணுனாலும் நெய்யாக காய்ச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அப்படி கொதிச்சு இந்த மாதிரி மேலே நிற்கும். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? கீழே கொடுத்து அப்படி கிண்டிடாதீங்க. அப்படியே செட்டில் ஆகணும். இந்த திக்காக இருக்கிற கண்டென்ட்லாம் அப்படி கீழே திக்காக செட்டில் ஆகணும். மேலே மட்டும் அந்த ஆயில் வரும்.
அதான் கிண்டிடக்கூடாது. இது காய்க்கிற பக்குவம் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீட்டிலையே வந்து நம்ம நெய் காய்ச்சி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணச்ச ரொம்ப நல்லாயிருக்கும். தெரியுதா? இப்படி மேலே ஆயிலாக வருது, கீழே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது செட்டில் ஆகிடும். கிண்டி விட்றாதீங்க, எத்தனை மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நல்லா அப்படி எண்ணெய் மாதிரி வந்துருச்சா? நான் எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, உங்களுக்கு கீழே அது போய் எப்படி அழகாக செட்டில் ஆகிருக்குன்னு உங்களுக்கு பார்க்க தெரியுதா? இப்போ நமக்கு கிட்டத்தட்ட 98% முடிஞ்சிச்சு, நெய்யாக்கியாச்சு. வீட்டிலே நம்ம நெய் எடுக்கச்சில ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இதை நம்ம சமையலுக்கு, நம்ம ரெசிபீஸ்க்கெலாம், இது ஸ்வீட் செய்யலாம் யூஸ் பண்ணால் ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.